மேஷராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நீங்க செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயத்திலும் சற்று நிதானமான ஒரு போக்கை கையாள வேண்டியது ரொம்ப அவசியம். எதிர்பாராத தன நஷ்டங்கள், நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கிற பணம் வந்து சேராம போறது, சில நேரங்களில் நம்ம ஒரு கமிட்மெண்ட் கொடுத்துருப்போம், பேங்க்ல பணம் இல்லாமல், வந்து சேர வேண்டிய பணம் இல்லாமல் செக்கு பவுன்ஸ் ஆகுது போன்ற சமாச்சாரங்கள்லாம் நடப்பதற்கு ஒரு ஏதுவான தினமாக இருப்பதால் எந்த ஒரு விஷயத்திலையும் கொஞ்சம் அதீதமான நல்ல கவனத்தை செலுத்தி சரியான முறையில் கையாள வேண்டியது ரொம்ப அவசியம். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது அஸ்வினி நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நிதானமான போக்கை கையாள வேண்டும், கவனமாக செயல்பாடுகளை வைத்துக் கொள்ள வேண்டும். பரணி நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இறைவனுடைய நம்பிக்கையில் காலத்தை செலுத்த வேண்டும். தனக்கு எல்லாம் தெரியுன்ற ஒரு வேகத்தில் நீங்கள் செயல்பாடுகளை வைத்துக் கொள்ளும் பொழுது நீங்கள் நல்லபடியாக செய்ய நினைச்சிட்டு இருக்கிற ஒரு விஷயம் கூட உங்களுக்கு மாறாக மாறிவிடுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. கவனமாக செயல்பட வேண்டும். அடுத்து கிருத்திகை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் ஓரளவு சிறப்பான தினமாகவே இது அமையும். ஒரு நல்ல வெற்றி வாய்ப்புகள் ஏற்படுவதற்கான ஒரு காலகட்டமாக இது தெரிகிறது. அடுத்த ரிஷபராசி. ரிஷபராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நண்பர்களால் நல்ல ஒரு ஆதாயங்கள் ஏற்படும். நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்களோ அது நல்லபடியா நடக்கும். கையில பண வசதி என்பது சிறப்பாகவே அமையும். நீங்கள் பேசக்கூடிய பேச்சுக்கள்லையும் ஒரு நல்ல ஒரு திறம்பட மற்றவர்களை கவரும் வண்ணம் உங்களுடைய பேச்சுக்கள் எல்லாம் அமையும். நல்ல புகழையும் பெயரையும் வாங்கி தரக்கூடிய தினமாக அமைகிறது. இதில் கிருத்திகை நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சிறு சிறு பிரச்சனைகள் தோன்றி மறைவதற்கான ஒரு சந்தர்ப்பங்களை காண்பிக்கிறது. பொறுமையும் நிதானமாகவும் செயல்பாடுகளை வைத்துக் கொள்ள வேண்டும். ரோஹிணி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் ஒரு சிறப்பான தினமாகத்தான் அமையும். மனதில் உள்ள குழப்பங்கள் எல்லாம் மறைந்து சிறந்த வெற்றி வாய்ப்புகளை பெற்றுத்தரக்கூடிய அளவில் சூழல்கள் அமையும். மிருகசீட நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பிரச்சனைகள் எல்லாம் இருந்தாலும் கூட உங்களுடைய தனித்தன்மையாலும் ஒரு தீவிரமான நல்ல ஒரு முயற்சியாலும் எதையுமே நீங்க வெற்றி கொள்வீர்கள். சாதகமான பலன்கள் உங்களுக்கு காத்திருக்கின்றன. அது போன்ற ஒரு தினமாக இருக்கிறது. அடுத்து மிதுன ராசி. மிதுன ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கும். ஆனால் அந்த அலைச்சல்களால் சில பிரச்சனைகளை தீர்த்து விடுவீர்கள். தொழிலில் முன்னேற்றம் தருவதற்கான சில நல்ல யோசனைகள் சொல்லப்படும். தொழிலில் முன்னேற்றத்துக்கான வழியை முதல்ல நீங்கள் ஆரம்பிப்பீங்க. செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயமும் ஒரு ஆதாயத்தை தரக்கூடிய வகையில் செய்வீங்க. முன்னேற்றத்துக்கான சிறப்பான ஒரு தினமாக அமைகிறது. இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்க்கும்போது மிருகசீட நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் நல்ல தினமாக அமைகிறது. ஆருத்ரா நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் ஒரு சிறப்பான தினம். வெற்றி வாய்ப்புகள் என்பது நன்றாகவே அமையும். புனர்பூச நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நிதானமான ஒரு போக்கை கையாள வேண்டும். உங்களுடைய கடுமையான முயற்சிக்கு அற்புதமான பலன்கள், உழைப்புக்கு வந்த ஒரு பலன்னு சொல்ற மாதிரி உங்களுக்கு அமையும். அடுத்து கடகராசி. கடகராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் சில வெளிநாட்டு பிரயாணங்களை பற்றி திட்டமிடலாம். சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அற்புதமான ஒரு கோயிலுக்கெல்லாம் போயிட்டு அந்த தரிசனங்கள் மன நிறைவு, ஆத்ம திருப்தின்னு சொல்லக்கூடிய வகையில் அமையிறது. மனசில் உள்ள சலனங்கள் எல்லாம் மறைஞ்சு மனசில் ஒரு நல்ல ஒரு தெய்வீகமான நல்ல ஒரு சிந்தனை, பீஸ் ஆஃப் மைண்ட் சொல்லுவாங்க, அதுக்கு ஒரு விலையே கிடையாது. அது போன்ற ஒரு தன்மையை பெறக்கூடிய நல்ல தினமாக இது அமைவதால்
நிம்மதி தரக்கூடிய நல்ல தினம்னு சொல்லலாம். எந்த பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு ஏற்படும், மன நிம்மதி ஏற்படும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும்போது புனர்பூச நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சிறப்பான பலன்கள் ஏற்படும். பூச நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு பலன்களே உங்களுக்கும் ஏற்படும். ஆனால் முயற்சிகள் என்பது சற்று கடுமையாக இருக்கும். ஆயில்ய நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சிறப்பான தினமாக இது அமைகிறது. எந்த ஒரு காரியத்திலும் சிறப்பான வெற்றிகள் உங்களுக்கு காத்திருக்கின்றன. சிம்மராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சந்திராஷ்டம தினமாக அமைகிறது. சந்திராஷ்டம தினம் அப்படின்னு சொல்லும் பொழுது நீங்க குறிப்பா கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய சமாச்சாரம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, உங்களுடைய உறவு முறைகள், நண்பர்களோடையோ இல்லை பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லையோ சில அவசரமான சில பேச்சுக்களாலும் கொஞ்சம் பொறுமை இழந்து செயல்பாடுகளை இருப்பதாலும் சில நஷ்டங்களை சந்திக்கக்கூடும். அதனால கவனமாகவும் பொறுமையாகவும் இருக்க எந்த ஒரு பிரச்சனையும் உங்களுக்கு பெரிய பாதிப்பை உண்டு பண்ணாது. இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது மக நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய தினமாக இது அமைகிறது. கொஞ்சம் நிதான போக்கை கையாளுங்கள். பூரம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் நல்ல தன லாபத்தை தரக்கூடிய தினம், அதிர்ஷ்ட வாய்ப்புகளை தரக்கூடிய தினமாக இது அமையும். அடுத்து உத்திர நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் கடுமையான உழைப்பு இருக்கும். சில நேரங்களில் கொஞ்சம் ஏமாற்றங்களும் ஏற்படலாம். நிதான போக்கை கையாள வேண்டியது அவசியம். அடுத்து கன்னிராசி. கன்னிராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நண்பர்களால் நல்ல ஒரு ஆதாயம் பெறக்கூடிய தினம். புதிய யோசனைகள், தொழிலில் புதிய விரிவாக்கங்கள், சில முக்கியமான பேச்சுவார்த்தைகள் இதெல்லாம் வரக்கூடிய ஒரு தினமாக அமைந்திருப்பதால் வெற்றிக்கு மேல் வெற்றியை தரக்கூடிய அற்புதமான தினம். புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதற்கு சிறப்பான தினமாக அமைகிறது. இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது உத்திர நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் சற்று எச்சரிக்கையாக செயல்பட வேண்டிய தினம். ஹஸ்த நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் உங்களுடைய அறிவும் மேதா விலாசமும் வெளிப்படக்கூடிய ஒரு தினமாக அமையும். சித்திரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சிறப்பான ஒரு தினமாகத்தான் அமையும். உங்களுடைய கடுமையான முயற்சிகளுக்கெல்லாம் நல்ல வெற்றி வாய்ப்பை தரக்கூடிய தினமாக அமையும். அடுத்த துலாம் ராசி. துலாம் ராசி நேயர்களை பொறுத்தவரையில் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை செலுத்த வேண்டும். மற்றபடி ரொம்ப சிறப்பான தினம். நல்ல முன்னேற்றங்கள் எல்லாம் தரக்கூடிய ஒரு தினம். நீங்க எதை நினைக்கிறீர்களோ அதை சுலபமாக நீங்கள் அடைய முடியும். அது போன்ற ஒரு சூழல்களும் அதிர்ஷ்ட வாய்ப்புகளையும் தரக்கூடிய அற்புதமான தினமாக அமைகிறது. இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது சித்திரை நட்சத்திரங்களை பொறுத்த வரையில் நல்ல பலன்கள் ஏற்படும். வெற்றி வாய்ப்புகள் சிறப்பாகவே ஏற்படும். சுவாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நல்ல லாபத்தை தரக்கூடிய தினம். பேசக்கூடிய பேச்சுக்களால் சில வெற்றிகள் அடைவீர்கள். எல்லா விதத்திலையும் நன்மைகளை தரக்கூடிய தினம். விசாக நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் கொஞ்சம் கடுமையான உழைப்பு இருக்கும். ஆனால் அந்த உழைப்புக்கு பிறகு அற்புதமான வெற்றிகள் உங்களுக்காக காத்திருக்கின்றன. அடுத்து விருச்சிக ராசி. விருச்சிக ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் மனசுல சில புதிய எண்ணங்கள் உருவாகும். சில நேரங்களில் நம்ம குறுக்கு வழியில் எப்படி பணம் பண்ணுவது என்ற எண்ணங்கள் எல்லாம் ஓடும். ஆனால் எல்லாத்துலேயுமே நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். என்ன பிரச்சனைகள் அதனால் வரும் அப்படின்னு தெரியாது. உங்களுக்கு சில நேரங்களில் பணப்பிரச்சனைகளில் நீங்கள் கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாமல் போகக்கூடிய ஒரு சூழலும் ஏற்படலாம். எச்சரிக்கையாகவும் நிதானத்தோடும் ஒவ்வொரு விஷயத்தையும் கையாள வேண்டியது அவசியம். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்க்கும்போது விசாக நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் ஓரளவுக்கு சிறப்பான தினமாகவே அமையும். அனுஷ நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் ஒரு பிரச்சனைகள் என்பது சற்று கூடுதலாக வரக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைகிறது. கேட்டை நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் சிறப்பான ஒரு தினம். எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகள், அதனால நல்ல பலன்களும் உங்களுக்கு ஏற்படும். அடுத்து
தனுசு ராசி. தனுசு ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் எதிர்பாராத பரிசு பொருட்கள், ஆடை ஆபரண சேர்க்கைகள், திருமணம் போன்ற சில முக்கியமான நல்ல நிகழ்வுகளை பற்றி பேச்சுவார்த்தைகள், தடைப்பட்டு கொண்டிருந்த திருமணத்திற்கான ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள், எதிர்பார்த்து கொண்டிருந்த தன வரவு வந்து சேருவது போன்ற நல்ல பலன்களை எல்லாம் தரக்கூடிய தினமாக அமைகிறது. இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது மூல நட்சத்திரம், மூல நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப சிறப்பான பலன்கள் ஏற்படும், வெற்றி வாய்ப்பை சூடுவீர்கள். பூராட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் ஓரளவுக்கு மதியத்திற்கு மேல் நல்ல ஒரு காலகட்டமாக அமையும். காதல் போன்ற விஷயங்களில் இருந்தாலும் சற்று எச்சரிக்கையாக செயல்பாடுகளை வைத்துக் கொள்ள வேண்டும். சில நேரங்களில் தேவையற்ற வாக்குறுதிகளை கொடுத்து அதில் மாட்டு சிக்கிக்கொள்வீர்கள், கவனம் தேவை. உத்திராட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு மறையும். ஆனாலும் ஒரு வெற்றியை தரக்கூடிய, சந்தோஷத்தை தரக்கூடிய நல்ல தினமாகவே இது உங்களுக்கு அமையக்கூடும். அடுத்து மகர ராசி. மகர ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நீங்க எடுக்கக்கூடிய எந்த ஒரு முயற்சிகளிலும் கடுமையான உழைப்பு என்பது தேவைப்படும். அந்த உழைப்புக்கு பின் தான் உங்களுக்கு வெற்றி ஏற்படும். அதிர்ஷ்டத்தை மட்டும் நம்பி இருந்தால் நீங்கள் மோசம் போவீர்கள். ஆனால் உங்களுடைய உழைப்பை நம்புவது என்பது ரொம்ப ரொம்ப அவசியம். அதே போல சில முக்கியமான சில நல்ல முடிவுகளை நீங்கள் எடுப்பீர்கள். அந்த முடிவுகள் உங்களுக்கு சாதகமாகத்தான் அமையும் என்பதை உறுதியாக நம்பலாம். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது உத்திராட நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய தினமாக இருக்கிறது. திருவோண நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் அற்புதமான காலகட்டம், நல்ல ஒரு வெற்றி வாய்ப்பினை தரக்கூடிய ஒரு தினமாக இது அமைந்துவிடும். அவிட்ட நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய கடுமையான முயற்சிக்கு அற்புதமான வெற்றிகள் உங்களுக்கு ஏற்படும் என்றதை உறுதியாக நம்பலாம். அது போன்ற ஒரு தினமாக இது அமைந்திருக்கிறது. அடுத்து கும்பராசி. கும்பராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய மனக்கசப்புகள், மன வேற்றுமைகள் இதெல்லாம் மறையக்கூடிய ஒரு தினம் என்பதால் மனதில் உற்சாகம் பொங்கும், சந்தோஷம் மிகும். அது போன்ற ஒரு நல்ல தினமாக இது அமைந்திருக்கிறது. எதிர்பார்த்து கொண்டிருந்த தன வரவு வந்து சேரும். குழந்தைகளுடைய நலனில் அக்கறை செலுத்துங்கள். திருமணம் போன்ற சுபமான பேச்சுவார்த்தைகள் எல்லாம் நடந்து அதில் வெற்றி வாய்ப்புகள் ஏற்பட்டு திருமணம் நிச்சயிக்கப்படுவது போன்ற நன்மைகளை எல்லாம் தரக்கூடிய தினமாக அமைகிறது. இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது அவிட்ட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் நல்ல பலன்களே ஏற்படும். சதய நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் வெற்றி வாய்ப்புகள் என்பது சிறப்பாகவே ஏற்படும். நண்பர்களால் நல்ல உதவிகள் ஏற்படும். குடும்பத்தில் இனிமையான சூழல் நிலவும். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சற்று மன கிளேசங்கள் ஏற்படும். தேவையற்ற சில கவலைகள் மனதை எதிர்கொள்வதற்கான ஒரு காலகட்டமாக அமையும். அடுத்த மீன ராசி. மீனராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் மனம் அலைபாயும். ஒரு மனசுல வந்து ஒரு நிம்மதி இல்லாத ஒரு சூழல் ஏற்படும். எந்த ஒரு விஷயத்திலுமே வந்து ஒரு பரபரப்பை காண்பிப்பீர்கள். இல்லைன்னா ரொம்ப ஒரு நிதானமாகவும் ரொம்ப நான் என்னத்தை பண்ண போறேங்கிற மாதிரி ஒரு டல்னஸ் இதெல்லாம் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால மனம்தான் உங்களுக்கு ராஜாவாக இருப்பதால் மனதை கட்டுக்குள் கொண்டு வைக்கும் பொழுதுதான் பிரச்சனைகளை வெற்றி கொள்ள முடியும். அது போன்ற ஒரு தினமாக இருப்பதால் பகவான் கிருஷ்ணனை வழிபடுவது ரொம்ப நன்மைகளை தரும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது பூரட்டாதி நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் சற்று அலைபாயக்கூடிய ஒரு தினம், மனதை கட்டுக்குள் வைத்துக் கொள்ள வேண்டும். உத்திரட்டாதி நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் திடீர்னு எதிர்பாராத விதமாக அந்த மூடு மாறுறதும்பாங்க. அது மாதிரி ஒரு சோக ஒரு மாதிரியா நம்ம உற்சாகம் குறைந்து காணப்படக்கூடிய ஒரு தன்மை இதையெல்லாம் காண்பிப்பதால் ரொம்ப ஒரு மனதை ஒரு கட்டுக்கோப்பாக வைத்துக் கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். இறை வழிபாடு என்பது அதைவிட முக்கியம். அடுத்து ரேவதி நட்சத்திரம். ரேவதி நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் சுறுசுறுப்பாக இயங்குவீர்கள். எல்லாத்துலையுமே வந்து ஒரு பாசிட்டிவ் தாட்ஸ் இருக்கும். அது இருக்கும்.
அதனால ரொம்ப வெற்றிகரமான உங்களுடைய திறமையை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு சிறப்பான தினமாக இது உங்களுக்கு அமையும்.